C++ மாதிரி வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் ப்ராப்ளம் இருந்த ஒரு என்விரான்மெண்ட்டை சார் நான் சரவணபவனில் பில்லு போகிற ப்ராஜெக்ட் பண்ணேன் சார். லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. இப்போ நௌக்கரியில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் ஜாவாவோட ஓப்பனிங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, இன்னும் டெக்னாலஜி வந்து அடுத்த லெவலில் வந்து ஏப்பா ஒரு கோடை எழுதுப்பா எந்த ஓஎஸ்ல வேணால் வேலை செய்யும்பா அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜி உருவாக்குனாங்க. அவன் தான் அந்த கெத்தான ஜாவான்ற ஒரு டெக்னாலஜிங்க 2000 அப்படின்ற வருஷத்தில் உருவாக்குனாங்க. இதுக்கப்புறமா ஏப்பா காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்காதப்பா, நான் ஃப்ரீயாக தரம்பா, எல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஓப்பன் சோர்ஸை உருவாக்கின செம்ம ட்ரெண்டிங்கான டெக்னாலஜி தான் PHPங்க. ஸோ நீங்கள் யாராவது ஐடிக்குள்ளே நுழையணும், கெரியர் கேப் இருக்குது, ஃபியூச்சர் எனக்கு இல்லைன்னு யாராவது நினச்சிங்கன்னா எனி டிகிரி எனி இயர் பாஸ்வேர்ட் உள்ள நுழைய முடியும்னா இந்த ரெண்டு டெக்னாலஜி எது படித்தாலும் வேலைக்கு போக முடியும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஜாவா அப்படின்னா என்ன, அதில் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, என்ன படிக்கணும், PHP, இந்த ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை சூப்பராக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடிகின் KaaShiv InfoTech. வெல்கம் டு சேனல். என்னதான் வந்து என்னுடைய டெக்னாலஜி வந்து .NET இருந்தாலுமே வந்து நான் சின்ன வயசுலேருந்தே வந்து ஜாவானா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் எங்களுடைய வெப்சைட்ஸ் என்னோட கம்பெனி எல்லாமே வந்து PHPயில் தான் வந்து வெப்சைட் தயாரிச்சிருக்குங்க. இந்த டாபிக்ஸை பேசுறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன், பெருமையும் படுறேங்க. நான் உங்களோட வெங்கட்டுங்க. நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் அவார்டட் மோஸ்ட் வேல்யூபிள் ப்ரொஃபஷனல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். PHP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம லாங்குவேஜுங்க. கோடிக்கணக்கான வெப்சைட் PHPயில் இருக்குங்க. அதனால் வந்து இது எவர்கிரீன் டெக்னாலஜி முதல்ல தெரிஞ்சுங்க. PHP என்னன்னா அது ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராம். டேட்டாக்களை HTMLலேருந்து வாங்கி இங்கே டேட்டா பேஸில் கொடுத்து ஸ்டோர் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தான் PHPங்க. இது மூலமாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் தயாரிக்க மாட்டாங்க, வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. 1996 உருவாக்கின சிம்பிளிஃபைடு லாங்குவேஜுங்க. அண்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். இன்டர்நெட் இன்னும் கோடு கிடைக்கும், காப்பி பண்ணி போட்டால் வெப்சைட் தயாராகுங்க. அதனால தான் PHP ரொம்ப ஃபேமஸுங்க. டெக்னாலஜியோட ஒரு பெரிய பரிமாற்றம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த பரிமாற்றம் உருவாக்குன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுனா வந்து ஜாவா தாங்க. ஏன்னா C++ மாதிரி வந்து உங்களுக்கு கமாண்ட் லைன் ப்ராப்ளம் இருந்த ஒரு என்விரான்மெண்ட்டை கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் அதுவும் ஒரு கோடு எழுதுனேன், அது எந்த ஓஎஸில் வேணால் வேலை செய்யும். அதாவது விஷுவல்ஸ் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணா VC++ கண்டுபிடிச்சான், அது விண்டோஸில் மட்டும் தான் வேலை செய்யும்னு சொல்லி காசு பறிச்சுட்டு இருந்தான். நம்மால் உள்ளே வந்தான், ஜாவான்றது ஃப்ரீ தான், நீ எந்த ஓஎஸில் வேணால் ரன் பண்ணிக்கணும் பாருங்கள். செம்ம ஃபேமஸுங்க 2000 வருஷத்துலங்க. ஜாவான்ற இந்த சாஃப்ட்வேரை வச்சு வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட் தயாரிக்கலாம், அப்ளிகேஷன் தயாரிக்கலாங்க, மொபைல் ஆப் தயாரிக்கலாங்க, எல்லா விதத்துலையும் தயாரிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான லாங்குவேஜ் தான் எங்கு ஜாவா. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் PHPனா சிம்பிளான ஒரு வெப்சைட் தயாரிக்கணும், அழகான ஒரு வெப்சைட் தயாரிக்கணும். லைக் கோடிங்கே எனக்கு வராதுங்க, நெட்லேருந்து ஏதாவது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கோடு எழுத முடியுமானா PHP மூலமாக பண்ணிடலாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸ் இதோடைய அப்ரிவேஷனுங்க. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் PHPனா வெப்சைட் எங்கெல்லாம் யூஸாக இருக்கோ அங்கே எல்லாமே PHP வச்சு பண்ண முடியுங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து PHP சிம்பிளிஃபைடு அண்ட் ஈஸியஸ்ட் லாங்குவேஜும் கொடுங்க. ஜாவாவோட பயன்பாடுகள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. அதாவது எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும், சார் நான் சரவணபவனில் பில்லு போகிற ப்ராஜெக்ட் பண்ணேன் சார், ப்ராஜெக்ட் பண்ணி தரேன், அது ஜாவாவில் பண்ண முடியும். சரவணபவனுக்கு ஒரு வெப்சைட் பண்ணி தரணுங்க, வெப் அப்ளிகேஷன் ஜாவாவில் பண்ண முடியும். சரவணபவனுக்கு ஒரு மொபைல் ஆப் பண்ணுங்க, ஜாவாலே பண்ணிக்கலாம், ஜாவா மொபைல் ஆப்ஸுங்க. ஓகேவா? எந்த ஃபீல்டு எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் நான் திரும்ப சொல்கிறேங்க, 24 வருஷம் ஆகுதுங்க. இந்த 24 வருஷத்தில் எத்தனையோ லட்சம், எத்தனையோ கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் ஜாவாவில் இருக்குங்க. ஓகேவா? ஜாவா வந்து எவர்கிரீன். இப்போ நான் வந்து இல்லை பேசிகிட்டு இருக்கேன், அடுத்து 25 வருஷம் கழிச்சு என் மகன் பேசிக்கிட்டு இருப்பான். அவ்வளவு ஃபேமஸான, அழிக்கவே முடியாத, அழியவே அழியாத ஒரு டெக்னாலஜி எதுனா ஜாவா தாங்க. PHP படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான், ஜாவாவில் சொன்ன மாதிரி தான். ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா HTML டிசைன் பண்ணுற HTMLங்க, கலர் கொடுக்குற CSSங்க, வேலிடேஷன் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்ட்டுங்க, அண்ட் மொபைல் கம்பேட்டபிளான லைக் பூட் ஸ்டாப்புங்க. இதை லேர்ன் பண்ணிக்கங்க. ஃப்ரண்ட் எண்டில். பேக் எண்டில் PHP கற்றுங்க, டேட்டா பேஸை MySQL, SQL சர்வர், Oracle கற்றுங்க. இது எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டா
நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் PHP டெவலப்பருங்க. எவர் கிரீன் ஃபீல்டு தைரியமாக படிங்க. ஜாவாவை நீங்கள் படிக்கணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக பிரியுங்க. ஒன்று கோர் ஜாவா இல்லை வந்து ஃபுல் ஸ்டாக் ஜாவான்னு பிரியுங்க. ஓகேவா? நான் மொபைலை பற்றி பேச விரும்பல, இது ரெண்டு தான் முக்கியமாக சொல்கிறேங்க. இந்த கோர் ஜாவா அப்படின்னா வந்து ஜாவா ஸ்விங் அப்படின்ட்டு ஒரு சரவண பண்ணுக்கு பில்லு போகிற ப்ராஜெக்ட் பண்ணால் அது கோர் ஜாவாங்க. ஜாவாவோட வெப்சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா கோர் ஜாவா படிச்சுக்கணும், ஜாவா ஸ்விங்கு நீங்கள் படிச்சுக்கணும், JSP ஜாவா சர்வ்லெட் பேஜ்னு ஜாவாவை வைத்து ஒரு வெப்சைட் தயாரிப்பது தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் வச்சு பண்ணுற ஸ்ப்ரிங் பூட்டுங்க. அதுலேருந்து இன்னும் அட்வான்ஸான ஃப்ரேம் ஒர்க் தான் ஹைபர்நெட்டுங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஜாவாவில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாற முடியுங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல் ஸ்டாக் ஜாவாவாக இருந்தால் கண்டிப்பாக வெப் பேஜஸ் தயாரிக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்குற HTML, கடல்லாம் கொடுக்குற CSSங்க, மொபைல் ஆப் கம்பேட்டபிள் கொடுக்குற பூட் ஸ்டாப்புங்க, இது இல்லாமல் வந்து வேலிடேஷன் பண்ணுற ஜாவா ஸ்கிரிப்டுங்க. இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாக பிரியுங்க. ஒன்று நார்மல் ஜாவா கோர் ஜாவா, இங்கே ஃபுல் ஸ்டாக் ஜாவாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் ஜாவா திரும்ப பிரியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட். ஃப்ரண்ட் எண்டில் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வரும். பேக் எண்டில் ஜாவா ப்ரோக்ராமிங் வருங்க. அண்ட் டேட்டாக்கெல்லாம் ஸ்டோர் பண்ணுற டேட்டா பேஸுங்க. SQL, Oracle ஏதோ ஒரு இதில் டேட்டா பேஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இதுதான் ஓவராலாக நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸ். உலகத்தில் 79% ஆஃப் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா PHP தான் தயாரிச்சிருக்காங்க. அப்போ PHP வாண்டட் தானுங்க. ஆனால் PHP அவுட்டுன்னு சொல்கிறாங்களேங்க, அப்போலாம் ஆகவே ஆகாதுங்க. சரி, ஃப்யூச்சரில் வர டெக்னாலஜி வேணால் PHPயில் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் ஆல்ரெடி பண்ணதை நீங்கள் ஓட்டணும்ல, அதை டிங்கரிங் பண்ண ஆள் வேணும்ல. ஸோ PHPன்றது எவர் கிரீனுங்க. அடுத்த ஒரு 100 வருஷத்துக்கு கேரண்டி நான் தரேங்க. PHP தைரியமாக படிங்க. இங்கே பாருங்கள், நௌக்கரியில் கேரியர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் திரும்பவும் சொன்ன மாதிரி தாங்க, ஜாவாவில் ஸ்ப்ரிங் பூட்டுக்கெல்லாம் லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. இப்போ நௌக்கரியில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஜாவாவோட ஓப்பனிங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, இன்னொரு 100 வருஷத்துக்காக ஜாவா இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா நீங்கள் சொல்லலாம், ஆனால் நிறைய டெக்னாலஜி வரப்போகுது, ஆல்ரெடி பண்ணி லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க, அதை மெயின்டைன் பண்ண ஆள் தேவை. அதனால் ஜாவா இஸ் எவர் கிரீன், தைரியமாக படிக்கலாங்க. ஜாவாவா PHPயா எது பெஸ்ட்டுன்ற ஃபைனல் எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கெரியர் கேப் இருக்குது, ஃப்யூச்சர் சூப்பராக இருக்கணும், நான் வந்து கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நேர்மையாக. சரிங்களா? ஓகேவா? எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட், நான் என்னால் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியுன்றது தான் என்னுடைய பதில், நேர்மையாங்க. கண்டிப்பாக வந்து ஐடிக்குள்ளே போக முடியுங்க, நம்பிக்கையோட போராடலாங்க. படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சுங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட முடிக்கிறேங்க. வாழ்க்கை தமிழ்.